ஐ பர்சனலி ஃபீல் செலிபிரிட்டி டேக் இஸ் எப்படி சொல்கிறது, அதை வச்சு பழகுறது வந்து இட் இஸ் ஃபேக் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு அது பிடிக்குது, ஒருத்தனை பார்க்குறேன், இந்த வாழை 2 படத்தில் வந்த மாதிரி ஒன்று டாவ் அடிக்கிற அப்படின்னு பண்ணுற அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நடக்கலையே. நான் ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு, அங்கே டச்சப் பேக் வச்சு நான் டச்சப் பண்ணிட்டுருக்கேன், பின்னாடி ஜெய் இருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் என்னை பற்றி டீஸ் பண்ணுறாங்க. என்ன டீஸ் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து அவரும் சேர்ந்து என்ன டீஸ் பண்ணுறாங்க. இப்போது விஜய் சார் எடுத்துக்கோங்க, சிஎம் விஜய் சார், த்ரிஷா மேம் கூட இருக்காங்க, அது அவங்களோட பர்சனல். சினிமாவில் சாதிச்சுட்டாரு, ரைட்டா? இப்போ பொலிட்டிக்கலில் அவர் ஏதாவது பண்ணவோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணவோனா அதை சுட்டி காட்டுறதுக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்ம வந்து மக்களாக வி ஹேவ் ஆல் தி ரைட்ஸ். பட் ஆனால் பர்சனல் ஸ்பேஸ், ப்ரைவசி, அதில் நம்ம போய் கேட்கக்கூடாதுல்ல. எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சும்மா எத்தனை வருஷங்க நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கில் வந்து ஒரு 2 years ஆச்சு, 5 years ஆச்சு, ஒரு 10 years ஆச்சுன்னு சொல்லலாம். 29 yearsஆக ஒருத்தங்க இண்டஸ்ட்ரியில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியை சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி கலக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம தயிர் வடை ஆஷ்ரிதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? பயங்கர வைபா அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, ஹைஃபை கொடுத்துருங்க, போகும்போது மறக்காம எனக்கு சாக்லேட் கொடுத்துருங்க. ஓகே. ஆமா, சொல்லுங்க ஆர்ஷிதா. சொல்லுங்க. நீங்க குழந்தை நட்சத்திரமாக நீங்கள் வந்து வலம் வந்தீங்க, உள்ளுக்குள்ள நடந்து வரும்போதே வந்து உங்களை தயிர் விட வாமா இங்க போமா இங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு how did career experience started? எங்கிருந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எப்படி கிடைச்சிச்சு? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்பா வாஸ் a production executive. எல்லோரும் பாப்பாவாக இருக்கும்போது லாஸ்ட் ஃபார் என்ன சாக்லேட் கேட்பாங்க, ஐஸ்கிரீம் கேட்பாங்க. நான் வந்து அழுதுகிட்டே அப்படின்னு காட்டினேன், என்னன்னு அப்படியே தூரத்தில் பார்த்தா இட் இஸ் கேமரா. எனக்கு நடிக்கணுன்ற இது அந்த வயசில் நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்படியே ஐ கேம் இன்டு இண்டஸ்ட்ரி. அப்போ நடிக்க ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஜாலியாக சூப்பராக ஃபன்னாக அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது பொதுவாக குழந்தையில வந்து தெரியாத ஒரு அறியாத பருவத்தில் உங்களை கேமரா முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க, ஓகே நடிச்சிட்டிங்க. பட் நீங்கள் அந்த ஏஜில் வந்து கேமரானா என்னன்னு தெரியாது, ஆர்டிஸ்ட்னா என்னன்னு தெரியாது, செலிபிரிட்டிப்பா, நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் செலிபிரிட்டி தானே. அப்போது நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சுவலி ஐ வாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு குவீன், ஒரு பிரின்சஸ் மாதிரியெல்லாம். என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் ஒரு ஈவெண்ட் மாதிரி எங்கேயாவது போகும்போது வாட் வில் ஹேப்பன், ஒரு ஹீரோ வராங்க, ஹீரோயின் வராங்கன்னா எப்படி இருக்கும், வராங்கப்பா அப்படின்னு, யாருப்பா அவங்க அப்படின்னு பார்ப்பீங்களா? என்னை பற்றி பயங்கரமாக இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா நான் வந்துட்டு நான் எப்போவுமே இருக்க மாதிரி கேஷுவலாக பயங்கரமாக பேசுவேன். பட் என்னோட இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இதாகட்டும், என்ன நிறையா ஸ்கூல் படிக்கிற என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்து ஜென்யூனாக சொல்லணும்னா நிறைய பேர் என்னை வெறுத்துருக்காங்க. ரீசன் என்னென்னா, நல்லா படிக்கவும் செய்வேன், நல்லா நடிக்கவும் செய்வேன், இதுவும் அதுவும். பாத்தியா அவளை பாரு, ஸ்கூலுக்கே வர்றதில்ல, ஆனால் பாரு 70% மார்க் எடுக்கிறா அப்படின்னப்போ எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க, வர்க்காலே அப்படின்ற வீட்டில் இல்லை கிளாஸ்ல திட்டு, கிளாஸ்ல. ஓகே, அதாவது ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்க வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கும்ல. அந்த இடத்துல என்னை நிற்க வச்சுட்டு கிளாஸுக்கு முன்னாடி வந்து சென்டரில் நிற்க வச்சுட்டு அஷ்டதா யூ கம் ஹியர் அப்படி சொல்லிட்டு சென்டரில் நிற்க வச்சுருவாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நான் கீழே குனிஞ்சிட்டு இருப்பேன். என்னை பற்றி சொல்லுவேன், ஐயோ உங்களுக்கு தெரியாதேனோ, பின்னாடி நான் தானே நோட்ஸை வாங்கணும், இதெல்லாம் இருக்குது, என்னை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. செலிபிரிட்டின்னா ஒரு டேக் இருக்கும்ல, தி டோன்ட் டாக், தி டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள், சீனோட்டுவா, அந்த விஷயம்லாம் இருக்கும். பட் ஐ திங்க் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி தெரியல. அந்த மாதிரி பொண்ணு இல்லை. பட் ஆனால் எனக்கு அந்த ஃபேம் வச்சுட்டு இஃப் தே கெட் இன் டு மீ, ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்த்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஐ பி லைக் ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டின்றது டேக் எனக்கு வேண்டாம், எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐம் அ ஹியூமன் பீயிங், செகண்ட் கம்ஸ் தட் ஐம் அ கேர்ள், தேர்ட் கம்ஸ் தட் மை ப்ரொஃபஷன். ஸோ ரெஸ்பெக்ட் மீ அஸ் அ ஹியூமன் பீயிங். இந்த கிளாரிட்டி எப்போ கிடச்சிச்சு? இல்லை, எனக்கு அந்த குட்டிலேருந்தே நடிக்கிறேன், அந்த ப்ராசஸ் ஆஃப் டைம்லேயே உங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த டைம்லேயே, பிகாஸ் போனால் இவ்வளோ தெரியாதா, இவ தான் அந்த சீரியலில் வருவாளே, இவ தான் அந்த ப்ராஜெக்ட், அப்போ அவங்க மம்மி டேடி முன்னாடி நான் படிக்கிறேன், நான் இந்த டேலண்ட் இருக்குது, இந்த கேரக்டர் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு, இவ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமா, இவ என்னென்ன எனக்காக பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியோ இல்லை எங்களோட பாண்டை பற்றியோ பேசுகிறதே கிடையாது. மொத்தத்தில் இந்த செலிபிரிட்டி என் ஃப்ரெண்டு அப்படின்றது, அந்த செலிபிரிட்டி கைண்ட் ஆஃப் திங் வந்து உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஒரு ஹியூமனா, ஒரு குழந்தையா, ஒரு ஃப்ரெண்டா அப்படி பார்க்கணுங்கிறது தான் நீங்க வந்து விரும்பியிருக்கீங்க. கரெக்ட். ஏன்னா பேசிக்காக யூ ஜஸ்ட் திங்க் நோ, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும்,
ஃபேம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். மார்க்கெட்ல இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் காணாம போயிடுவேன். அடுத்த மார்க்கெட் பிடிக்கிறதுக்கு நான் ஓடிட்டு இல்ல இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அர்ஷிதா வந்து அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். யூ லைக் வெரி பிரிட்டி இன் யோர் ஆட்டிடியூட் ஆஸ் வெல் அஸ் இன் அவுட். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாங் என் மைண்ட்ல போகுது, இந்த பொண்ணு இப்படி பேசிட்டே இருக்கிறதுனால இந்த டிஜே மோட்ல நான் என் மைண்ட்ல ஒரு சாங் போது, அந்த சாங் நான் சொல்றேன். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி கொண்டு போது அந்த சாங் வந்து உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிடுறேன். Thank you. Thank you so much. Nobody ever has done like ஒரு எப்படி சொல்றது, கனெக்ஷன் இருக்கும், பேசுவோம், அந்த வைபா போகும், தட் இஸ் ஆல் தேர். பட் ஸ்டில் தென் எனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணி சொல்றீங்க அப்படின்றப்போ நாளை பின்ன இந்த பாட்டு எங்கேயாவது கேட்கும்போது டெஃபினெட்லி ஐ ரிமெம்பர் யூ. ஓ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஹர்ஷிதா வந்து வென் ஒரு குழந்தை பருவத்துலேருந்து வென் ஷி மூவ்ஸ் டு த டீனேஜ் காலேஜ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக இந்த ப்ரொப்போசல்ஸ் லவ் அந்த விஷயம் வந்து கிராஸ் ஆகாமல் நீங்கள் வந்திருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களை விட உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஓகே இது நம்மளுக்கு கரெக்டான பர்சனாக இருக்கும், லவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி இது கிடைக்காம போனது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிடைக்காம போனதுன்றதை விட எனக்கு ஸ்கூலுக்கான ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கான ஸ்பேஸே அங்கே இல்லை. அந்த கேட்டகரைசேஷன் ஆஃப் செலிப்ரிட்டி டேகை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது அப்படின்றப்போ ஐ பர்சனலி ஃபீல் செலிப்ரிட்டி டேக் இஸ் எப்படி சொல்கிறது, அதை வச்சு பழகுறது வந்து இட் இஸ் ஃபேக் அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆகும். என்னோடய கேரக்டராக உனக்கு பிடிச்சிருக்கா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸில் என்னோடய சுச்சுவேஷன்ஸும் அமைஞ்சதில்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அமைஞ்சதில்லை. அப்படின்றப்போ எனக்கு அது பிடிக்குது. ஒருத்தனை பார்க்குறேன், இந்த வாழை 2 படத்தில் வந்த மாதிரி ஒன்று டாவ் அடிக்கிற அப்படின்னு பண்ற அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நடக்கலையே அப்படின்ற லைட்டா வருத்தம்லாம் ஒண்ணு கூட இல்லையா? இல்ல எப்படி சொல்றது, பிடிச்சிருக்குன்னா அந்த கொஞ்சம் கிராஜுவலா டெவலப் ஆகும்ல, அந்த டெவலப் ஆகுற ஸ்டேஜ்ல எனக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சது இல்லை. ஸோ அது இருக்கும். நல்லா இருக்காங்கன்னு எனக்கு ஒரு பையனை பார்த்தேன்னா ஐ டோன்ட் ஃபீல் லைக் சைட்டிங் ஹிம் ஆர் சம்திங். இவனுக்கு ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, இவன் ஐஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு காஸ்டிங் வகையாக டைரெக்ஷன் வகையாக மட்டும்தான் எனக்கு யோசிக்க வரும். அவன் நல்லா 6 பேக்லாம் வச்சு பயங்கர ஷோல்டர்லாம் வச்சு பாடிலாம் வச்சானா இவன் மாடலிங் போனால் தெரிச்சிருவான், செம்ம ஆட்டிடியூடாக இருக்கான். அப்படிதான் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுக்கான ஒரு பையனோட குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டால் இந்த பொண்ணு ஒரு பையனை ஹீரோ மெட்டீரியலா இல்லை கேரக்டர் மெட்டீரியலா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறது, மேஜராக நான் இதில் தானே ஃபுல்லாக ஊறி இருக்கேன். ஸோ எனக்கு அந்த மைண்டு கான்செப்ட் எங்கேயாவது போகும்போது ஏதாவது இருக்கும்போது ஏதாவது காமெடினா இது நல்லா இருக்கே, இது நம்ம எங்கேயாவது ஸ்கிரிப்ட் மாதிரி எங்கேயாவது இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு லைக் ஐ டென்ட் டு லேர்ன் திங்ஸ் a lot from மீடியா. அப்படின்றப்போ எங்கே போனாலும் அங்கே இருந்து பிடி, இங்கேருந்து பிடி, இங்கேருந்து கற்றுக்கோ, அங்கேருந்து கற்றுக்கோ, அப்படி தான் இருந்திருக்கு. என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்கான இடம் கிடையாது. அதாவது எந்த உருட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் உருட்டினாலும் எங்கள் ஆங்கிள் வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கு. எனக்கு கெரியர் ஓரியன்டாக தான் இருக்குது. அந்த லவ்க்கான ஸ்பேஸ் இருந்தாலும் அதை நான் கேரக்டராக மாற்றிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டது உண்டு. நிறைய படங்களில் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு போயிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 10 படங்களுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, வெப் சீரிஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி ஜானர்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச்சு சின்ன திரையை விட வெள்ளித்திரையில் எப்படி இருக்குது? வெள்ளித்திரையில் யூல் பி லைக் சின்ன திரையில் நம்ம சும்மா எங்கள் கடைக்கு போய் வாங்கினா அப்படியே கேரக்டராக ரெஜிஸ்டர் ஆகும். பெரிய திரைன்றது யூ ஷுட் பி ஆஸ் அ ஹீரோ, ஹீரோயின் அந்த மாதிரி. இப்போது ஒரு சில கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். ஹீரோவை விட அவங்க தான் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய ஆள் வெள்ளித்திரையில். இட்ஸ் அபவுட் லைக் சூஸிங் ஸ்கிரிப்ட் அண்ட் கேரக்டர், வாட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் யூ சூஸ். அப்படின்னா இப்போ கத்திஜான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா, இப்போ நீ சமந்தான்னு ரெஜிஸ்டர், கத்திஜான்னு ரெஜிஸ்டர், ரைட்? ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வாட் யூ சூஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் இன் பிக் ஸ்க்ரீன், சில்வர் ஸ்க்ரீனில். அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகே, வெரி நைஸ். அப்போது நீங்கள் பண்ண கேரக்டர்லேயே வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜெய் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அது ஒரு வந்து நல்ல ஒரு ரிலீஜியன் ஒரு மூவியில் இருக்கும். அது மெயினாக நீங்கள் ஒரு அத்தை பொண்ணு கேரக்டராக உள்ளே வந்துட்டு போகிறீங்க. அந்த கேரக்டர் பற்றியெல்லாம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ஆக்சுவலி தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் திருமணம் என்னும் நிக்கா. ஸோ ஆஸ்கர் ஃபிலிம்ஸோடது, நஸ்ரியா ஹீரோயின் அண்ட் ஹீரோ வந்து ஜெய் பண்ணாங்க. தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் மூவி. நான் நடித்த மூவி இட் இஸ் திருமணம் நிக்கா. ரிலீஸ் ஆன மூவி இட் இஸ் தெஹிடி. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் நியூ திங் ஃபார் மீ.
நீ இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, என்னை கூப்பிட்டு போனாங்க, பேசாத பேசாத அப்படின்னுவாங்க. பிகாஸ் இந்த அளவுக்கு ரொம்ப பேசிட்டா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. உனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுற, பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஸ்மால் அந்த டைமில். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திங்ஸ். நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், தே டென் டு டேக் அட்வான்டேஜ். அப்படின்றப்போ பேசாதே அப்படின்னாங்க. என்ன போய் வாய முடியிருக்காங்க சொல்ல, சரி ஓகே என்ன அண்ணா, கஷ்டமான ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க என்கிட்ட. யார்கிட்ட பேசுறதுனாலும் அண்ணான்னு கூப்பிடு அப்படின்னா, சரி ஓகே அண்ணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிதான் அந்த மூவி ஐ காட் இன் டு. அண்ட் ஜெய் வந்து அதில் குட்டி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா. இட்ஸ் அ ஃபேமிலி பேஸ்டான ஒரு மூவி. ஸோ அதில் குட்டி பசங்க நிறையா இருப்போம். ஜெய் ஆக்சுவலி லவ்ஸ் கிட்ஸ், லைக் குட்டி குட்டியாக பசங்க கூட விளையாடுறது, ஃபன் பண்ணுறது, குட்டி குட்டியாக அதெல்லாம் நிறைய பண்ணுவார் செட்டில். அவருக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். இது ரெண்டும் எனக்கு ஜெயை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இதில் என்னாச்சுன்னா, நான் வந்து ஐ வாஸ் வெரி பிஸி இன் டச்சிங் அப் அப்படி நாங்கள் போயிருந்தேன்ல, அப்போது அசிஸ்டன்ட் ஐ திங்க் லைக் ஐ டென்ட் டேக் யாரையும் அப்படி கூப்பிட்டு போனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நான் ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு, அங்கே டச்சப் பேக் வச்சு நான் டச்சப் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி ஜெய் இருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் என்னை பற்றி டீஸ் பண்ணுறாங்க. என்ன டீஸ் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து அவரும் சேர்ந்து என்ன டீஸ் பண்ணுறாங்க. ஓகே. வேணும்னே வம்பு கிழக்கிறது வைக்கிறது அப்படின்னு. ஏன்டா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன். நம்மளுக்கு எப்படி இருக்கும், when you work in a movie, he's Jay, he's a hero, ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டரோட நம்ம வர்க் ஒரு பண்றோம் ஆக்டர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பயமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல. நம்ம ஏதாவது பண்ண போய் ஃபர்ஸ்ட் படம் வேற, நம்ம கொஞ்சம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி நான் பாட்டுக்கு போய் டச்சப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டாண்டிங் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஐ டென்ட் டேக் இட் அப் சீரியஸ். என்ன பேசினாங்கன்னு கூட எனக்கு தெரில. பட் ஆனால் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியாது. பட் ஆனால் அது இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மூவி இஸ் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் நியூ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே வெரி க்ளோஸ் டு ஹார்ட், வெரி ஸ்பெஷல். ஸோ கம் டு திஸ், லைக் நீங்கள் ஜெயம் ரவி சாரோட நடிச்ச அந்த வனமகன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி ஜெயம் ரவி சார் வாஸ் வெரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்சர்வர். பேசிக்காக ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஹீரோஸ் எல்லாரும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. சிரிப்பார். ஹி கிவ்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் உமன்ஸ். இது எல்லாமே இருக்குது. அண்ட் அவர் கூட 2 இது ஒர்க் பண்ணோம். ஒன்று வனமகன், ஒன்று வந்து ஆலியா காட்டன் வேஷ்டி சட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபுல்லாக லேடிஸ் இருந்தாங்க. ஒரு டிராக்டரில் போகணும். ஸோ அந்த டிராக்டரில் எல்லா கேர்ள்ஸும் மாடல்ஸும் ஏறி உக்காண்டாங்க. நான் மட்டும் முழிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, எந்த பக்கம் ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஹாஃப் சரி. ஸோ ஹி மற்ற ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவரே அவரோட கையை கொடுத்து ஏறுங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ ஹி ஆக்சுவலி ரெஸ்பெக்ட்ஸ் உமன். ஓகே, அந்த விஷயம் இருக்கு. இந்த அவரோட கான்ட்ரவர்சியெல்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப யாருக்கா இருந்தாலும் பாவன்ற விட ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்லை, எனக்கே அது ரொம்ப கஷ்டமா தான். தட் இஸ் வெரி அந்த விஷயம் இருக்கு. ஆக்சுவலி நாட் எவ்ரி ஆடியன்ஸ் வந்து தி டோன்ட் கனெக்ட் வித் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கு இமோஷன் இருக்குது. அவங்க பர்சனலாக நிறையா அண்டர்கோ பண்ணுறாங்கன்னா அது வெட்ட வெளிச்சமாக வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி வந்துட்டு ஷோ ஆஃப் பண்ணுற அளவுக்கு கிடையாது. ஒரு ப்ரைவசின்றது எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே கிடையாதுன்றது அந்த பர்சனல் உணர்வு இருக்குது. உறவு என்ன சொல்லுவாங்க, அது கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. வை ஏன் இப்படி போட்டு பண்ணுறீங்க? அந்த புள்ள ரொம்ப அவங்களோட ஸ்பேஸ், பர்சனல் ஸ்பேஸ். கெனிஷா ஷீ இஸ் லைக் ஸோ, எப்படி ஷீ இஸ் பீயிங் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஷீ இதெல்லாம் இருக்குல்ல. வாட் இஸ் ராங் இன் தேர்? தப்பு இல்ல, அப்படி இருந்தும் ஓட்டுறாங்க நம்ம பசங்க. ஆமா, அது ஒன்லி ஃபார் இந்த சோஷியல் புல்லிங்னாலேயே வந்து அதுக்கு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இல்லை என்னன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஐ பர்சனலி ஃபீல் லைக், இப்போது விஜய் சார் எடுத்துக்கோங்க, சிஎம் விஜய் சார், த்ரிஷா மேம் கூட இருக்காங்க, அது அவங்களோட பர்சனல். பிகாஸ் அவங்களோட ஸ்பேஸ் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் சங்கீதா மேம் கூட இருக்குல்ல அப்படின்னா, எங்கள் பெரிய பிள்ளை குட்டி பிள்ளைக்கு வேணால் சொல்லி கொடுக்கலாம், இது ரைட்டுடா இது தப்புடா அப்படின்றது சொல்லி கொடுக்கலாம். வளர்ந்து குழந்தையாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வயசில் ஆனதுக்கப்புறமா இது நீ இது பண்ணுற தப்புன்னு எப்படி போய் சொல்ல முடியும்? அப்பா அம்மாக்கே சொல்கிறதுக்கு இது கிடையாது. மேஜர் ஆயிட்டாங்க, தே ஹாவ் தியர் ஓன் டிசிஷன்ஸ் டு மேக் அப்படின்றப்போ அவங்களே எடுத்துக்கிட்டோம், லெட் தெம் பி ஹாப்பி நோ அப்படின்றது இருக்கும். இட் இஸ் அபவுட் சிஎம் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி சார் ஆகட்டும், டு ஆல் பீப்புள், தனுஷ் சார் ஆகட்டும், எத்தனை பேர் லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், லிஸ்ட் வருதுன்னா பிகாஸ் லைக் தே ஃபீல் ஓகே ஃபைன்,
வளர்ந்துருக்குன்றது தான் ஐ ஷுட் சே. பிகாஸ் அந்த பீரியட்ல பிடிக்கல அப்படின்னா கூட இல்ல ஒரு இருக்கணுன்ற ஆர்டிஸ்ட கட்டாயம். வந்து ஆர்டிஸ்டா பார்த்தா மட்டும் போதும். தே ஆர் என்டர்டெய்னிங் ஆன் ஸ்க்ரீன்ல என்டர்டெய்னரா பார்த்தா போதும். பிஹைண்ட் தெம் அவங்களுக்கும் லவ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் தேர் ஓன் பிரைவசி. அது அது ஜென்யூனா சொல்லணும்னா, நீ வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தெரியாம போய் கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ற மாரி இவங்க இது பண்றதெல்லாம் நல்லா நல்லா இல்லைல்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு. பேடா ஏங்க இருக்கா? ஹர்ஷிதாக்கு கோவம் வருதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஹர்ஷிதா ஃபேன்ஸ் எங்க எல்லாருக்குமே கோவம் வருதுங்க. இல்ல கஷ்டமா இருக்கு. லைக் தே டேக் இட் வெரி நார்மலா எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா இப்போ ஜெயம் ரவி சார் சும்மா ஒரு இந்த மாதிரி ஒரு 4 மைக்கு கொடுத்து உட்கார அதுக்கும் சேர்த்து புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன டிஷ்யூ கேட்டாரு, அந்த டிஷ்யூ வச்சும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லம்மா அப்புறம் ஃபெமினிசம்வாங்க, நீ போய் உட்காருமா அப்படின்னு. அவர் எவ்வளோ இப்போ நம்ம பேசும்போது சிரிச்சுட்டே சொல்றோம், அந்த இடத்துல அவர் எவ்வளோ அனுபவிச்சிருப்பாருன்றது ஒரு விஷயம் இருக்கு. அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஐ கான் டேக் இட். இப்போ சமந்தா அவங்களோட டிவோர்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட்னு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துலலாம் ராஜாங்க காலத்துலலாம் என்ன ஆகும், உமன்ஸ் வந்து 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும், நீ வந்து கிச்சனில் தான் இருக்கணும், அடுப்படியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்ச்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் கன்சர்னில் பிரிகிறாங்க. கரெக்டா? இப்போ மாதம் பட்டியா அவங்களோட ஒய்ஃப் இதெல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. மைட் பி ஷீ ஸ்டாண்டிங் ஆன் ஹர் வில் அப்படின்றது இருக்கலாம். ஓகே, அப்படி இருந்தா ஓகே. இப்போ சங்கீதா மேம் ஏதாவது சொன்னாங்களா? விஜய் சார் விஷயமா சங்கீதா மேம் ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலை. இப்போ வேற யாரு? இப்போ சமந்தா ஏதாவது சொன்னாங்களா? சைத்தன்யா ஏதாவது கிளைம் பண்ணாரா? இல்லை சமந்தா ஏதாவது கிளைம் பண்ணாங்களா? அந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸ் எடுத்து பாருங்க, நீட்டாக ஒரே ஒரு பேப்பரில் முடிச்சிட்டாங்க. லைக் வி ஆர் பார்ட்டிங் ஸோ டோன்ட் ஃபீல் பேட் அப்படின்னலாம் சொல்லிட்டு நீட்டாக முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கே பிரச்சனை இல்லை, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம் பிஹைண்ட் ஆஃப் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. லைக் வருதா இல்லையா எங்க ஹர்ஷிதாக்கு இப்படிலாம் பண்ணாதீங்க, சோ இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. கரெக்ட்டா? வெரி நைஸ். ஓகே, ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. ஓகே, நம்ம ரொம்ப சீரியஸா மத்தவங்க பத்தி எல்லாம் பேசி சோஷியல் மீடியா புல்லிங் எப்படி இருக்குங்கிறது வந்து இப்ப பார்த்துட்டோம் இல்லையா? மைட் பி என்ன பத்தி கூட புல் பண்ணுவாங்க. பண்ணுறோம் என்னால நீ சந்தோஷமா இருக்கியா, சந்தோஷமா இருந்து படா பண்ணுங்க. ரியலி லவ்லி கேர்ள், ஒன் மோர் ஹை ஃபைவ் ஃபார் யூ. ஓகே, நிஜமா அந்த கமெண்ட் எல்லாம் அடிப்பாங்கல்ல. ஸோ ஐல் பி லைக் கிளவின்னுவாங்க. டே ஒரு நாள் நான் கிளவி ஆகதாண்டா போகிறேன், நீயும் ஒரு நாள் நீ வந்துட்டு எனக்கு சிரிப்பு என்ன வரும்னா, அவங்க வந்து பொம்மை மாதிரியெல்லாம் டிபி வச்சுருப்பாங்க. நான் தைரியமாக கிளவியாக இருந்தாலும் நான் வந்து தைரியமாக என்னோட அந்த டிபியை தான் வச்சுருக்கேன், நான் அந்த டிபி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். பட் ஆனால் பசங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. மெயினாக கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் அவங்களோட விஷயம் எல்லாம் இருக்கும்ல, அதனால அவங்க சொல்ல முடியாதுன்றனால ஒரு கமெண்ட். கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் டாக்ஸிக் சொல்லுங்க. ஓகே, டிடி அக்காவை யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அவங்களோட கீழே போய் கமெண்ட்ல பார்த்தா போயிட்டு கமெண்ட் அடிச்சிருக்காங்க, கிளவி நீ இதை பண்ற அதை பண்ண. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. ஐயோ, டிடி அக்காக்குன்னு எனக்கு எவ்ரிபடி லைக்ஸ் சார். ஆமா, எவ்வளோ ஸ்பிரிட் 25 இயர்ஸா வந்து இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க ஆங்கரா வந்து வச்சிருக்காங்க. எனக்கு ஆங்கர்னாலே ஃபர்ஸ்ட் யோசனை வருது டிபி டிடி. மற்ற ஆங்கர்ஸ் வச்சு பார்க்கும்போது டிடி தான் எவ்ரிபடி ஸ்பெஷல். ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ண ஒரு ஆங்கர் அவங்க. அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஹெல்த் வகையா இருக்கு, நிறைய விஷயம் பண்றாங்க, மோட்டிவேஷனலா இருக்காங்க. ஹர்ஷிதா வந்து பொங்கி எழுந்துட்டாங்க செலிபிரிட்டிஸை பத்தி. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குப்பா, பிரைவசிக்குள்ள வரீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. பட் ஸ்டில் மை क्वेश्चन இட்ஸ் நாட் எண்ட் அப். லைக் யூ நோ, நீங்க சினிமா வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அது வந்து என்டர்டைன்மெண்ட், காசிப்ஸ், நிறைய காமெண்ட்ஸ் இது எல்லாமே வர்றது வந்து இட்ஸ் வெரி யூஷுவல். பட் வென் யூ ஒரு லீடரா பப்ளிக் அட்ரெஸ் பண்ணி, ஒரு ஸ்டேட் அட்ரெஸ் பண்ணி, நீங்க ஒரு சிஎம்மா ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறீங்க, இருக்கீங்க, மக்களை வழி நடத்துறீங்க அப்படிங்கும்போது மக்களுக்கான முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அப்படி பண்ணுறாருன்னா, இப்போது பொலிட்டிக்கல் ரீதியில் ஒரு சினிமா ரிலேட்டடாக பண்ணுறது சினிமாவில் சாதிச்சுட்டாரு, ரைட்டா? இப்போ பொலிட்டிக்கலில் அவர் ஏதாவது பண்ணவோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணவோனா அதை சுட்டி காட்டுறதுக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்ம வந்து மக்களாக வி ஹாவ் ஆல் தி ரைட்ஸ். பட் ஆனால் பர்சனல் ஸ்பேஸ், ப்ரைவசி, அது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தை இருக்கு, அது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ். அதில் நம்ம போய் கேட்கக்கூடாதுல்ல. இப்போ நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியா அப்போ இனி வர ஜெனரேஷன் வந்து ஒரு ரோல் மாடலா இவரை மாதிரி நான் வரணும்னு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி இல்லையா?
நார்மலைஸ் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எல்லாருக்கும் அவங்கவங்க ஸ்பேஸ் இருக்குல்ல. ஃபேமிலி ஸ்பேஸ் இருக்கு. பிசினஸ் மேன்ஸ் எடுத்தீங்கன்னா, பிசினஸ்னு ஒண்ணு இருக்கு. பிசினஸ நீ வீட்டுக்கு கொண்டு வராத அப்படின்னுவாங்க. வை? அந்த ஸ்பேஸ் இருக்கு. அதே தானே. நீ வீட்டுக்குள்ள இருக்கிறத போய் பார்த்துட்டு இருக்க. தட் இஸ் நாட் குட்ல. ஓகே. பொலிட்டிக்கலா வாட்டெவர் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, நல்லத மட்டும் எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா கெட்டது ஏதாவது நடந்தா மட்டும் நீ ஏன் அண்டர்லைன் பண்ணி சொல்றீங்க? நாங்க அத மட்டும் தாங்க நோட்டீஸ் பண்ணுவோம். அது மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நாங்க அது வரோம் உள்ள? குட்டா இல்லல்ல. அதான் நான் சொல்றேன்ல, இட் இஸ் பிரைவசி. ஓகே. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்க கூடாது. ஓகே. பொலிட்டிக்கலா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா we have all the rights. ஏன் All the நானே rights. போய் Politically நானே நீங்க கூட போய் கேள்வி கேளுங்க. கேட்கலாம். ஏன் எங்களுக்கு கரண்ட் வரல? ஏன் எங்களுக்கு தண்ணி வரல? ஏன் இங்க இவ்ளோ பேர் வந்து இதெல்லாம் ட்ரக்ஸ் கேளுங்க நீங்க. அப்படின்றத கேளுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் எவ்வளவு வைஃப் வச்சிருக்கேன்னா கேட்காதீங்க. எவ்வளோ வைஃப் அந்த அந்த டாபிக்கே வரக்கூடாதுன்ற. வைஃப் எவ்வளோ, குழந்தை எவ்வளோ, பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் டாபிக்கே டாபிக்கே வரக்கூடாது. 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 ஓகே, தட் இஸ் Harshita's point. பொலிட்டிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட். ஒர்க் ஸ்பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சனல் ஸ்பேஸ். பர்சனல் ஸ்பேஸ் இஸ் ஃபேமிலி, குழந்தைங்க அதெல்லாம் இருக்கு அப்படின்னா தட் இஸ் பர்சனல் ஸ்பேஸ். ஓகே. ரெண்டுத்தையும் காரசாரமா நிறைய விஷயங்கள் இப்ப பேசியாச்சு. ஸோ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹர்ஷிதாவோட பியூட்டி ரொட்டீன் என்ன? பியூட்டி ரொட்டீன் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அது தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ நீ பேசிக்காக ஜிம்முக்கு போயிட்டு 1 month 1 yearனெல்லாம் கட்டிட்டு பண்ணணும்னு இல்லை. சும்மா ஒரு வாக்கிங், டெய்லி ஆக்டிவிட்டி மஸ்ட் பி தேர். இப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். நான் நடுவில்லாம் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். என்னென்னா, இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நார்மல் டெலிவரி வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த காலத்துலலாம் அம்மி அரைக்கிறதுலேருந்து கீழே துடைக்கிறதுலேருந்து எல்லாமே என்ன உடம்பு நெளிஞ்சு எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகி பண்ணணுன்றது. அதெல்லாம் பண்ணவங்களுக்கு இந்த பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டாலிட்டி கூட இருந்தது கிடையாது. அவங்களாம் நல்லா என்ன 14 குழந்தைங்க கூட பெற்றிருக்காங்க, ஜாலியாக பெற்றிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் இருக்குது. யாருக்குமே டிஃபிகல்ட்டி இருந்ததில்லை. ஸ்டிச்சிங்கு அதெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. வை? பிகாஸ் தே டிட் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். இப்போ மிக்ஸி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட் டூ ஹோம் ஒர்க் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணிட்டீங்கன்னா, ஸ்வெட் அவுட் ஆகிட்டிங்கனாலே யூ லுக் குட். நல்லா ஸ்கின் ஆகட்டும், நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஸ்கின் நல்லா இருக்கும், எல்லாமே குட்டாக இருக்கும். ஓகே, தட் இஸ் யுவர் பியூட்டி சீக்ரெட்னு சொல்றீங்க. டெய்லி Yes. ஒர்க் அவுட். ஸோ என்ன மார்னிங் டயட் என்ன சாப்பிடுவீங்க? வாட்ஸ் யுவர் மார்னிங் டெய்லி? டயட் அப்படின்னு பார்த்தா ஸ்பெசிஃபைடாக அப்படி இல்லை. ஏதாவது இல்ல இந்த பாதாம் ஊற வைக்கிறது, பால் போடுறது, ஓட்ஸ் போடுறது, அதெல்லாம் ஊற அது வச்சு சோக் அது பண்ணி வீட்டில் சாப்பிடுறது. ஸ்பேஸ் இருக்கும்போது ஐ டூ தேட். என்னென்னா ஒன்ஸ் இன் அ வைல் நான் வந்துட்டு இந்த ஜீரகம், ஓமம், ஃபெனுக்ரிக் சீட்ஸ், சோம்பு, மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருவேன். அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்கிட்டு லெமன் ஊற்றிட்டு ஐ ட்ரிங்க். கொஞ்சம் பெப்பர் போட்டு அதில் ஹனி ஆட் பண்ண மாட்டேன், சால்ட் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, தட் இஸ் குட் ஃபார் யுவர் டைஜஷன். குட் ஃபார் டைஜஷன் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. டைஜஷன் இருந்தால் ப்ளோட்டிங் இருக்காது. ப்ளோட்டிங் வாட் எவர் யூ ஈட், நீ ஹெவியாக சாப்பிட்டாலும், தயிர் சாதமாக இருந்தாலும் அதே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் அளவு தான் தயிர் சாதமும் இருக்கணும், அந்த பவுல் அளவு தான் பிரியாணியும் இருக்கணும். சூப்பர். சேம் குவான்டிட்டி இஃப் யூ மெயின்டைன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ரைஸ் இஸ் நெசசரி. ஆக்சுவலி ரைஸ் நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. ரைஸ் இஸ் ஆக்சுவலி நெசசரி. ஒரு சில பீப்புளுக்கு செட் ஆகலைன்னா ஓகே ஃபைன். அது உங்கள் பாடி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் கன்சியூமிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 40% of protein, 40% of fiber, 20% of rice or whatever it is அதை எடுத்துக்கோங்க. It will be balanced. ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டா குட்டாக இருக்கும். அண்ட் வாட் எவர் யூ ஈட் அப்படின்றது இஃப் யூ ட்ரிங்க் ஜஸ்ட் ஹாட் வாட்டர், நீ க்ரீன் டீ குடிக்கணும், லெமன் டீ குடிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஹேவ் ஹாட் வாட்டர். அதுவே இட் ஹெல்ப் இன் டைஜஷன். ஸோ நபில் வியூஸ் நேயர்கள் எல்லாரும் இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா பப்ளியா கியூட்டா பேசிட்டு இருக்காங்க நம்ம தயிர் வெட ஹர்ஷிதா. ஸோ லவ்லி, ஸோ லைவ்லி. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிரேட்டரா பிரைட்டரா நீங்கள் இன்னும் கிரேட்டர் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும்னு நபில் வியூஸ் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.